இந்த பிரபஞ்சத்தில் காலம் எல்லோரையும் கட்டுப்படுத்தும். ஆனால் காலத்தையே கட்டுப்படுத்துவான் ஒருவன் மட்டும். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவர் கடவுளின் கடவுள். அவர் வேற யாருமில்லை, நம் சிவன்தான். இமயமலையின் உயர்ந்த சிகரத்தில் மனித காலடி கூட அரிதாக பதிந்தொரு மர்மமான இடம் உண்டு. அங்கே நேரம் மெதுவாக நகரும், சுவாசம் கனமாகும், மனம் அமைதியிலும் அச்சத்திலும் மிதக்கும். அந்த இடத்தை மக்கள் கைலாயம் என்று அழைக்கிறார்கள். அங்கு சென்ற சிலர் சொன்னது ஒன்றே: நேரம் மறந்தது, உடல் மறந்தது, நான் யார் என்றே மறந்தது. அது மாயையா அல்லது சக்தியா? இந்திய நிலப்பரப்பில் அமைந்துள்ள 12 ஜோதிர்லிங்கங்களும் பூமியின் சக்தி பாயமர்மமான மையங்களிலேயே நிற்கின்றன. இது சாத்தியமா? கணக்கமின்றி, கருவியின்றி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இடங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் சாதாரண மனிதர்களா? சிவன் தலையில் ஏன் அருவி பாய்கிறது? அது அலங்காரம் அல்ல, பேரழிவை அடக்கி வைத்த கட்டுப்பாடு. சிவன் கழுத்தில் ஏன் விஷம் தங்கியுள்ளது? அது அழிவின் சின்னம் அல்ல, உலகை காக்கும் தியாகத்தின் அடையாளம். சிவன் ஏன் தியானம் செய்கிறார் என்று தெரியுமா? உலகத்தை சமநிலையில் வைத்திருக்க சிவன் தியானம் செய்கிறார். அதனால்தான் சிவன் பிறப்பில்லாதவன், மரணமில்லாதவன், ஆரம்பமற்றவன், முடிவற்றவன். அவன் தெய்வம் அல்ல, அவன் இயற்கையின் மூச்சு. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். சிவன் ஒரு உருவமா? இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் விதியா?